ஹலோ விவர்ஸ். இந்த ரோஜா ரெண்டை என்ன செஞ்சிருவோம் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா உதிர்ற மாதிரி இருக்குது பாருங்க. அது ஒரு வெண்டைக்காய் இருக்குது, ஒரு தக்காளி பழம் இருக்குது. அதையும் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். எப்பயுமே விவர்ஸ் ரோஜா பூவை கைட்டுக்கு இல்லாதீங்க. இப்படியே ஒரு சிசரை வச்சு என்ன செய்யுங்க, கட் பண்ணிடுங்க. அப்போனா தான் என்ன செய்யும், அடுத்தாப்புல புது தளிர் நல்லா வரும். நமக்கு வந்து இந்த பூவையும் கட் பண்ணிடுவோம். அதேமாரி இந்த பூவையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டோம்னா அந்த கட் பண்ண அந்த போர்ஷன்லேருந்து என்ன செஞ்சிடும், புது தளிர் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. ரெண்டு பூ நல்லா பெருசாக வந்துருச்சு பாருங்க. அதனால் இதை எடுத்துருவோம். அப்படியே ஒரு வெண்டைக்காவும் இருக்குது, ஒரு தக்காளி பழம் செடியிலே பழுத்துருச்சு. அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், போய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், தக்காளி நல்லா செடியில் என்ன செஞ்சிருச்சு, நல்லா பழுத்துருச்சு. இது ஒரு வீவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது பெங்களூர் தக்காளி அப்படின்னாங்க. பாருங்கள் செடியிலே நல்லா பழுத்துருச்சு பாருங்கள். அடுத்த பூ இந்த பாருங்கள், அடுத்த பூ வரும்போது என்ன செய்யும், அது முதல்ல இருக்க பழம் காய்கள் வந்து பழமாக மாறும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த வெண்டைக்காய் என்ன செஞ்சிருச்சு, நல்லா பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டா அது என்ன செஞ்சிடும், முத்திரும். நம்ம அதனால் என்ன செய்வோம், இப்போயே ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க விவர்ஸ், வாடாமல்லி கொஞ்சம் வெயிலில் வச்சோன்னே இங்கே பாருங்க பூ தெரியுதா, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. இதே மாதிரி செவ்வந்தியும் பாருங்க மொட்டு விட்டுருச்சு பாருங்க. என்ன பூன்னு தெரில, இதுலேயும் பூ வரப்போறாங்க. சிறப்பாக வந்துட்டு இருக்கு. கத்திரிக்காய் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, எல்லா செடியுமே நல்லா அன்னைக்கு நம்ம வெந்தயத்தை அரைச்சி ஊற்றுனதுலேருந்து நிறைய பூவும் காயுமாவும் இலையெல்லாம் நல்லா சிறப்பாகவும் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. வெந்தய கரைசல் கொடுக்கணும். அப்பப்போ செடிகளுக்கு என்ன செய்யணும், இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே வரணும். கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு மல்லிகைப்பூ இருக்குது, அதை இன்னைக்கு என்ன செஞ்சுருவோம், ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். மிளகு செடியை ஒடிச்சு விட்டேன்னு சொன்னேன் விவர்ஸ். இங்கே பாருங்க, ஒடிச்சு விட்ட பிறகு நிறைய மொட்டுகள் வச்சு இங்கே பாருங்க எப்படி போட்டிருக்குன்னு. இதுக்கு நிறைய வந்து இந்த தேனீக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். வந்துச்சுனாலே என்ன செய்யும், நமக்கு செடிகளுக்கு பாலினேஷன் நிறைய நடக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க விவர்ஸ், இதான் இன்னைக்கு நம்மளுடைய அறுவடை. ஒரு தக்காளி, ஒரு மல்லிகைப்பூவு, ஒரு வெண்டைக்காய், 2 ரோஜா பூவு. இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. இப்போ கொஞ்சம் விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனிக்காற்றுக்கு நல்லா தடு முடிச்சுக்கிடுச்சு. இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த கவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், எல்லாத்துலேயும் மண் போட்டு வச்சுருக்கேன். திருப்பி என்ன செய்யணும், கேரட் போடணும்னு ஆசை. மழை பெஞ்சாலும் இந்த கேரட் ஒரு செடி வந்தது என்ன செஞ்சிருச்சு, நமக்கு அழுகி போச்சு. திருப்பி இந்த பனி காலத்தில் போட்டு பார்ப்பான்னு பார்க்கேன். திருப்பி இந்த விதைகளை, கேரட்டு, பீட்ரூட்டு, கொஞ்சம் வெண்டைக்காய் விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக காலிஃப்ளவரு, அதுபோக கொத்தவரங்காய், எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், இதில் இப்போ எல்லாத்துலேயும் 2 என்ன செய்ய போகிறேன், போட்டு விட போகிறேன். நான் இந்த ரோஜாப்பு கன்று வாங்கின இது கவர் என்ன செய்ய மாட்டேன், கீழே போட மாட்டேன். இதை வந்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து பீட்ரூட்டை போட்டேன் விவர்ஸ். இதில் வந்து காலிஃப்ளவரை போட்டு விட்ருவோம். எல்லா விதையுமே போட போகிறேன். எத்தனை விதை முளைக்குதோன்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால முளைக்க மாட்டேங்க என்னன்னு தெரில. அதனால் காலிஃப்ளவரை இதில் போட்டாச்சு. காலிஃப்ளவர் கடுகு மாதிரி தான் இருக்குது. எப்படியாவது வீட்டில் இந்த க்ரோ பேக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் தான் என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். மண்ணெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அதில் எடுத்து வைக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுத்த விதை எந்த விதையுமே என்ன செய்யலை, முளைக்கவே இல்லை. ஒன்று நாள் தள்ளி போயிடுச்சா என்னன்னு தெரில. அவங்க கொடுத்தது லேட்டாக தானே கொடுத்தாங்க, அதனால என்னன்னு தெரில. இது கேரட் விதை. இதே என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம இதுலையவோ விதைச்சி விட்ருவோம். பாருங்க விவஸ், இருக்கிற எல்லா விதையுமே போட்டுற போகிறேன். இதில் எது உயிர் பழைச்சி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். வந்த வரைக்கும் இந்த பனிக்காலத்தில் போட்டாலாவது இந்த குளிர்கால காய்கறி வரும்னு நினச்சி தான் போடுறேன். வந்துச்சுன்னா நல்லது. கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே சிறப்பாக வந்துடும் நினைக்கேன். வந்துச்சுன்னா அதில் 12 க்ரோ பேக் இருக்குது. அடுத்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை ஃபுல்லும் பூச்சி அடிச்சு போச்சு. அதனால் என்ன செய்ய போகிறேன், பொன்னாங்கண்ணி கீரையுமே அடுத்தடுத்து நட்டு விட போகிறேன். அதெல்லாத்தையும் எடுத்துட்டு இலையெல்லாம் உருவிட்டு அந்த க்ரோ பேக்கில் தான் நட்டு விட போகிறேன்.
இந்த பாருங்க வெண்டைக்காயும் 6 விதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒருத்தவங்ககிட்ட வாங்கின விதை. ஒரு காய்கறிக்காரங்கிட்ட விற்க வர்றவங்ககிட்ட அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கின விதை. இது வந்து நல்லா முளைச்சிரும். அதனால் இதையும் என்ன செய்வோம் போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சு நம்ம நிழல்லே என்ன செஞ்சிடணும் வச்சிட்டோம்னா சரி நல்லா சிறப்பாக முளைச்சி வந்துடும். ஏற்கனவே ஒரு 5 வெண்டை செடி இருக்குது. இருந்தாலும் இந்த மழை நேரத்தில் நிறையா செடி முளைச்செல்லாம் அழுகிருச்சு. இப்போ கொஞ்சம் மழை நின்றுச்சுல அதனால போட்டுரும் அப்படின்னு பார்க்கேன். அதுபோக கொத்தவரங்காய் இதே என்ன செஞ்சிட்ருவோம் இந்த க்ரோ பேக்கில் போட்டு விட்ருவோம். எல்லாமே நல்லா துளிர் வந்ததுக்கு பிறகு நான் எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க விவர்ஸ் சீனி இறக்காவும் ஒரு 10-15 விதை இருந்துச்சு. எத்தனை முளைக்குதுன்னு தெரில. அதனால் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டேன் போட்டு வச்சுட்டேன். போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு என்ன செஞ்சணும் தண்ணி விட்டு வச்சுருவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்ன விதை போட்டேன்னு தெரில எனக்கேவும். 2 செடி முளைச்சிருக்குது. சின்ன கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு பார்ப்போன்னு வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.